compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பாலஸ்தீன் பகுதியில், காசா பகுதியில் அமைதி ஒப்பந்தம் செயல்படுமா, நீடிக்குமா? இது வந்து பைபிளிக்கலாக பார்க்கும்போதும் அழிவு, உலக அழிவே இஸ்மவேலருக்கும் இஸ்ரவேலருக்கும் தான் வரும்னு ரெக்கார்டிக்கலாகவே இருக்குது. ஏன்னா இது வந்து அந்த தொப்புள் கொடி உறவு அன்னையிலேருந்தே பிரச்சனை. இது வந்து ஓயாது. நீ பெருசா நான் பெருசா, நீ பெருசா நான் பெருசா. நம்ம முஸ்லீம்ஸை நான் நேசிக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்ஸு எனக்கு விரோதியோ எதிரியோ கிடையாது. ஆனால் மேலப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது, குட்டி ஜப்பான் வந்து முஸ்லீம்ஸ் ஃபுல்லாக 2 லட்சம் முஸ்லீம்ஸ் ஒரே ஊருக்குள்ள இருக்காங்க. மேலப்பாளையம், திருநெல்வேலியில். அங்கே தான் பெரிய பெரிய இது ஆட்கள்லாம் எழுப்புனாங்க, சரித்திரத்தில் இருக்குது. ஆனால் அங்கே பாலஸ்தீனுக்கு போராட்டம் இங்கே நடத்துகிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள், அதாவது ஒரு சின்ன ஒரு மேலப்பாளையம், பாலஸ்தீன் எங்கே இருக்குது, அந்த நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஆனால் இவங்கெல்லாம் இந்துலேருந்து கன்வெர்ட் ஆகி போனவங்க தான். இவங்க முஸ்லீம்னா வெளிநாட்டில் வந்து முஸ்லீம் கிடையாது, நம்ம ஹிந்துஸ் தான் கன்வெர்ட் ஆகி போனவங்க. அப்போ தமிழர்கள் இவங்களுக்கு அந்த உணர்வு எப்படி இருக்கு பாருங்க. பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா இஸ்ரவேலரும் பாலஸ்தீன் இவங்க 2 பேருமே வெல்த்தாக இருப்பாங்க. நீங்கள் என்ன ஆயில் எடுக்கக்கூடிய இடங்கள்லாம் பாருங்கள், அவ்வளோ இஸ்லாமியர்கள் உள்ள இடம் தான். வெல்த்து, பயங்கர வெல்த்து. இங்கே அமெரிக்கரும் வெல்த்தாக இருப்பாங்க, இஸ்ரேலுக்காரங்களும் வெல்த்தாக இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வெல்த்து. ஏன்னா இறைவன் அல்லாஹ் வந்து அன்னைக்கே ஆசீர்வதிச்சார். உலக முடிவுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ராஜ்யத்துக்கு ராஜ்யம் சண்டை வரும். இதெல்லாம் பைபிளில் இருக்குது. நிலநடுக்கங்கள், பஞ்சம் உண்டாகும். இப்போ இந்த யுத்தம் வந்தோடனே அடுத்து பஞ்சம் வந்துடும். அப்புறம் நிலநடுக்கங்கள் ஆங்காங்கே உண்டாகிட்டு இருக்கு. நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறோம். இதெல்லாம் அடையாளம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து நாட்களில் நடக்கும். அப்பொழுதுதான் முடிவு வரும். இப்போ அது அடையாளம் தான். இந்த பாவங்கள் அதிகமாக தலைவிரிச்சாடு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. காசாவில் அமைதி திரும்புமா, எத்தனை நாள் நீடிக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தின் தலைவர் பிஷப் காட்ஃப்ரே நோபல் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் பிஷப் காட்ஃப்ரே நோபல். வணக்கம் சார். பாலஸ்தீன் பகுதியில், காசா பகுதியில் அமைதி ஒப்பந்தம் செயல்படுமா, நீடிக்குமா? அதாவது இது பல முறை இப்படி அமைதி போடுவாங்க, அப்புறம் திரும்ப பிரச்சனை வரும். இது வந்து தொடர்கதை தான். இது முடிவே வராது. இது வந்து பைபிளிக்கலாக பார்க்கும்போதும் அழிவு, உலக அழிவே இஸ்மவேலருக்கும் இஸ்ரவேலருக்கும் தான் வரும்னு ரெக்கார்டிக்கலாகவே இருக்குது. ஏன்னா இது வந்து அந்த தொப்புள் கொடி உறவு அன்னையிலேருந்தே பிரச்சனை. இது வந்து ஓயாது. நீ பெருசா நான் பெருசா, நீ பெருசா நான் பெருசா. உலக அழிவே நீங்கள் அது கொஞ்சம் விளக்குங்க. அதாவது உலக அழிவே இவர்களால் தான். இஸ்மவேலும் இஸ்ரவேலரும் மோதி தான் வரும்னு பைபிள்லே இருக்கு. அது எப்படி இதன் மூலம் உலக அழிவு வந்துருமா? நிச்சயமாக. அது எப்படி? அதாவது இப்போ நீங்கள் நம்ம முஸ்லீம்ஸை நான் நேசிக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்ஸு எனக்கு விரோதியோ எதிரியோ கிடையாது. ஆனால் மேலப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது, குட்டி ஜப்பான் வந்து முஸ்லீம்ஸ் ஃபுல்லாக 2 லட்சம் முஸ்லீம்ஸ் ஒரே ஊருக்குள்ள இருக்காங்க. மேலப்பாளையம், திருநெல்வேலியில். அங்கே தான் பெரிய பெரிய இது ஆட்கள்லாம் எழுப்புனாங்க, சரித்திரத்தில் இருக்குது. ஆனால் அங்கே பாலஸ்தீனுக்கு போராட்டம் இங்கே நடத்துகிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள், அதாவது ஒரு சின்ன ஒரு மேலப்பாளையம், பாலஸ்தீன் எங்கே இருக்குது, அந்த நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஆனால் இவங்கெல்லாம் இந்துலேருந்து கன்வெர்ட் ஆகி போனவங்க தான். இவங்க முஸ்லீம்னா வெளிநாட்டில் வந்து முஸ்லீம் கிடையாது, நம்ம ஹிந்துஸ் தான் கன்வெர்ட் ஆகி போனவங்க. அப்போ தமிழர்கள் இவங்களுக்கு அந்த உணர்வு எப்படி இருக்குது பாருங்கள். பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா. அப்போது இங்கே பெரிய போராட்டம் பண்ணுறமே தட்டி பேனர்லாம் வைக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இந்த மத உணர்வு உள்ள வருது. அதாவது ரிலிஜியஸாக பிரியும், ஸ்பிளிட் ஆகும். இப்போ நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஜூஸ் கிடையாது, நாங்கள் கிறிஸ்டியன். இயேசு கிறிஸ்து ஜூஸ். அவர் வந்து அவரை பின்பற்றவங்களாம் கிறிஸ்டியன்ஸ். அப்போ அவரை பின்பற்றாதவங்களாம் யூதர்களாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு எகோவா, எல்லாம் வல்ல இறைவன், அப்படி தான் ஒரு காட். இயேசுவை அவங்க காடாவோ ரட்சகராகவோ அவங்க எதிர்பார்க்கலை, விரும்பலை, அவங்க நேசிக்கலை. கேட்டிங்களா? இன்றைக்கும் எகோவாவை பின்பற்றவங்க தான் இருக்கிறாங்க. யார்? ஜூஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து சனிக்கிழமை தான் ஓய்வு நாளாக அப்போ இது பண்ணுவாங்க. நாங்கள் வந்து திங்கட்கிழமையை, ஞாயிற்றுக்கிழமையை வச்சுருக்கோம். வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக வச்சுருக்கோம். இதிலே ரொம்ப டிஃபர். அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஹாஃப், அது எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. எல்லா ஜாமான்கள், வீட்டு ஜாமான்கள், சமையலுக்கு எல்லாம் பண்ணிடுவாங்க. சாட்டர்டே அவங்களுடைய ஆடு மாடு மிருகஜீவன்கள் அடிமைகள் யாருமே வேலை செய்யக்கூடாது, டிரைவரே வேலை செய்யக்கூடாது. பெரிய பெரிய கோடீஸ்வரங்க கருப்பு ட்ரெஸ் போட்டு நடந்து போகிறாங்க அவங்க சர்ச்சுக்கு.
இப்படி இன்றைக்கி அவங்க அந்த பழைய ஏற்பாட்டை அப்படி கடைப்பிடிக்காங்க, அந்த மத கோட்பாட்டில் வைராக்கியமாக இருக்காங்க. அதனால் இவங்க தான் என்ன பண்ணாங்க, இயேசுவை கொலை செஞ்சாங்க. ஏன்னா இவர் தனக்குன்னு ஒரு மாசம் உருவாக்குறாரு, இவரை போட்டு தள்ளிடணும்னு சொல்லி மத தலைவர்கள் தான் ரேட்டு பேசி யூதாசை கையில் எடுத்து இயேசுவை கொலை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு டினாமினேஷன் வந்துட்டு, ஜீசஸ் கிரைஸ்ட். அது ஜீசஸ் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு தான் அவருடைய ஒரு தனி ரூட் வருது. அப்போது முதல்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அப்படின்னா இறைவன், இங்கே என்னது யெகோவா இறைவன், அல்மைட்டி காட். அப்போ ஒரே காட் தான். இந்த ஒரே காடில் 2 டைப்பாக பிரிகிறாங்க, இஸ்மவேலர் இஸ்ரவேலர். இந்த இஸ்ரவேலர் தான் ஜூஸ், இஸ்மவேலர் தான் இது காசால இருக்க பாலஸ்டீன்ஸ். அப்போ இந்த 2 பேருக்குமே நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் விரோதத்தை உண்டு பண்ணுவேன்னு சொல்லி யெகோவா அல்லாஹ் அவர் சொல்லியிருக்காரு, உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் விரோதத்தை உண்டு பண்ணுவேன். அப்போது அந்த பைபிளில் கடவுள் இறைவன் அல்லாவே சொல்கிறாரு, உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பிரச்சனை வரும், இப்படி தான் இந்த உலகம் முடியும். இரண்டாவது, நோவா காலத்தில் மக்கள்லாம் குடித்து வெறித்து பெண் கொண்ட வான் கொண்ட ரொம்ப அருவருப்பாக வாழ்ந்தாங்க. ஹோமோசெக்சுவல் இருந்துச்சு, ஆண் புணர்ச்சிகள். தேவதூதனையே கற்பழிக்கிறதுக்கு வீட்டை வந்து உடைக்காங்க, உடைச்சி உன் வீட்டுக்குள்ள ஒரு தேவதூதன் வந்திருக்கான் திறந்து கூட, அவ்வளோ தூரத்துக்கு வல்கராக அருவருப்பான பாவம் இருந்துச்சு. அப்போ தான் கடவுள் எல்லாம் வல்ல இறைவன் யெகோவா அந்த அல்லாஹ் அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த மனுஷனை உண்டாக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இவங்களை படைச்சனால என் மனம் வேதனைப்படுதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, நோவாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, நீ இத்தனை முளத்துக்கு இத்தனை அகலத்துக்கு இத்தனை தட்டு, நீ இந்த மரத்தினால் சித்தி மரத்தினால கீழ் பூசி ஒரு பேழை, அதுதான் முதல் கப்பல் ரெடியாகுது. அவருக்கு எல்லாம் இறைவன் அல்லாஹ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அளவு போட்டு, இந்த மரம் இந்த இது இந்த அளவு போட்டு, எல்லா மிருகஜீவன்லேயும் ஒரு ஜோடி, எல்லா பறவைகளில் ஒரு ஜோடி. அதுக்கப்புறம் நோவா உன் குடும்பம், உன் மருமக, உன் பிள்ளை, இவங்க அவ்வளோ வரையும் நீ உள்ளே கொண்டு வந்துட்டார். அது இப்போ இந்த பயலையை கட்டு வரைக்கும் மக்களுக்கு வார்னிங் கொடுனார். ஆண்டவர் வந்து இந்த மக்களை அழிக்க போகிறாரு, சீக்கிரத்தில் நீங்கள் தப்பணுன்னா இந்த படகுக்குள்ளே வாங்கன்னு ஒருத்தரும் கேட்கவில்லை. அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ண, இவங்க எல்லாம் அடைச்ச பிறகு கடவுளே என்ன பண்ணார், வெளியே வந்து பூட்டை போட்டு 40 நாள் டே அண்ட் நைட்டு மழை பெய்யுது. 40 நாள் டோட்டலாக இமயமலை எல்லாம் முங்குது, எல்லா மலைகளும் முங்கி ஒரு 10 அடி மேலே வந்த பிறகு அந்த மழை நிற்குது. அப்போ இவங்க முதல்ல ஒரு காகத்தை விட்டு பார்க்குறாங்க, தண்ணி வற்றிட்டான்னு. அது உடனே ரிட்டர்ன் பேக் வந்துடுது. திரும்ப ஒரு நாளுக்கு ஒரு காகத்தை விட்டு பார்க்காங்க, அது 2 கிளையோட அதில் போனது வரவே இல்லை. அப்போ புறாவை போட்டுறாங்க, அந்த புறா 2 கிளையோடு வந்து அப்போ மரம் வந்துட்டுன்னு சொல்லி அப்படி தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நோவாவின் காலத்தில் வந்தது போல் மனுஷகுமாரன் காலத்திலும் வரும், அப்பொழுது முடிவு வரும், இந்த உலகத்துக்கு முடிவு வரும். என்ன சொல்கிறாங்க, ஹோமோசெக்சுவல். இன்றைக்கி லெஸ்பியன் அது இதுன்னு நிறைய சென்னைக்குள்ளே கொண்டாட்டலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கிறிஸ்தவ நாடுகளில் சட்டப்பூர்வமாக திருமணம் பண்ணலாம். இந்தியாவுக்கும் அந்த வந்துச்சு, ஒருத்தர் எதிர்ப்பு கொடுக்காங்க, மற்றபடி அது இங்கேயும் கல்யாணம் பண்ணலாங்கிற அளவுக்கு இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு பக்தி நிறைந்த ஒரு பூமி. அது இந்துவாக இருந்தாலும் அதுக்கு இறை பக்தி நம்பிக்கை உள்ளவங்க. இங்கேயும் அந்த கலாச்சாரம் கெடுது, ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணலாம் வைக்கலான்னு. அப்போ இதுதான் கடவுளுக்கு ரொம்ப எரிச்சலை மூட்டுற காரியம். இந்த சூழ்நிலை வர ஆரம்பிச்சிட்டு, அப்போது இந்த சூழ்நிலை வரும்போது இது ஒரு அடையாளம், இந்த உலகம் அழியிறதுக்கு ஒரு அடையாளம். அப்போது அந்த நோவா காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த எல்லாம் வந்தவர் ஒரு வானவில்லை காட்டுறாரு. வானவில்லை காட்டி, இது உனக்கு எனக்கும் உடன்படிக்கை, இனி உங்களை நான் தண்ணீரினால் அழிக்க மாட்டேன். இப்போ சென்னையில் வெள்ளம் வருது, கொஞ்சம் வச்சாங்கன்னா அது வேறு, மொத்த வேர்ல்டையும் தண்ணீர்னால நான் அழிக்க மாட்டேன், அப்போ அக்னினால தான் அழிப்பேன். அக்னினா என்ன, இங்கே அக்னி கன் ஃபயர் கிடையாது. இப்போ என்ன ஹைட்ரஜன் பாம்ஸு, அட்டாமிக் பாம்ஸ், இது எல்லாமே பெரிய பெரிய பாம்ஸ்லாம் மேலேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க, ஆகாயத்திலே இருக்குது. ரொம்ப போர் முத்தினா ரஷ்யாலாம் பவர்ஃபுல்லாக 1000 உலகத்தை அழிக்கக்கூடிய பாம்லாம் வச்சுருக்காங்க. ஒரு பட்டனை தட்டா போக முடிஞ்சு போகும், ஸ்மாஷ் ஆகிடும், டோட்டலாக எரிஞ்சு. நீங்கள் இந்த இஸ்ரேல் எப்படி நினைக்கிறீங்க, இஸ்ரேலுக்கும் இந்த பாலஸ்தீன் இந்த யுத்தம், இந்த சிம்டம்ஸ் இதன் அடையாளம் சொல்கிறேன், அழிவுக்கு அடையாளம் இதை பைபிளில் சொல்லியிருக்கு. பட் அந்த காஸ் ஆஃப் ப்ராப்ளம் அது எப்படி இந்த யுத்தம் வருதுன்னா, இஸ்ரவேலருக்கும் இஸ்மவேலருக்கும் சண்டை வரும். சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. அதான் அது வந்து முடியும்னு கேட்குறீங்களா, முடியுமான்னு முடியாது. இது டெம்பரரி பிரீத்திங். ஆனால் உலகமே நினைக்குது, ட்ரம்ப் சொல்றாரு எல்லாம் ஒழுங்கா இருங்க, எல்லாம் அமைதி வரும் அப்படின்னு சொல்றாரு. நடக்காது. ட்ரம்ப் நினைத்தாலும் முடியாது. ட்ரம்ப் என்ன டெம்பரரி மேன் தானே, அவர் என்ன தேவனா? இன்னைக்கு இருக்காரு, நாளைக்கு போயிடுவார், கொஞ்சம் செத்து போயிடுவாரு, 85 வயசு ஆயிட்டு. அவர் சொல்றது நல்லா இருக்காரு சொல்றாரு, நீங்க என்ன நெகட்டிவா சொல்லுங்க? ஏங்க எப்படி 80 90 இறந்து தானே ஆகணும் எல்லா மனுஷனும், பூமியை பிடிச்சிட்டு இருக்க முடியாது. டெம்பரரியா வந்தாரு, டெம்பரரியா போறாரு, 2 டேன் உட்காந்து இருக்காரு. ஒழுங்கா அமைதியை காக்க. அடுத்தாப்புல யார் வருவா?
இவங்க எதிர்கட்சி வந்துருவாங்க. ஆனா அமைதி ஒப்பந்தம் இருந்து கூட இஸ்ரேல் மீறி போட்டுட்டு மறுபடியும் அமைதி தொடரும். கேளுங்க, இவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. யாரு? இஸ்ரவேலரும் விட மாட்டான். ஏன்னா அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. நான்லாம் இஸ்ரேலுக்கு கண்ணால் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. நம்பி ஒரு கொஞ்சம் குடும்பத்தை உள்ள வச்சாங்க, அவங்களுமே ஸ்பையாக மாறிட்டாங்க. அதனால் அவங்க லேசில் இனி அதை விட்டு வெளியே வர முடியாது. ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், காசாவுக்கும் டெல் அவிலுக்கு போகிறதுக்கு பெரிய உயரமாக வேலி போட்டு வச்சுருப்பாங்க. அப்படிலாம் ப்ரீவெண்ட் பண்ணிலாம் நாட்டில் நிம்மதியாக வாழ முடியாது. அப்போ இது என்ன தீர்வு நோக்கி போகுமா? நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய போருக்கான வழி? அதாவது ஒரு இடம் 2 பேர் போட்டி போட்ட முடியாது, ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் ஆகணும். யார் அது? இப்போ நாங்கள் சொல்லுவோம் இஸ்லாமிய அது என்ன இந்த பேலஸ்தீன் வெளியே போட்டுமோ, அவங்க சொல்லுவாங்க இவங்க வெளியே போட்டுமாங்க. ஆனால் கடைசியில் என்ன கிட்டத்தட்ட என்ன பைபிள் படி இஸ்ரேல்னு ஒரு இடம், அதை ஆண்டவர் சொன்னார் இளங்கலை தோன்றும்னு சொன்னார். இளங்கலை தோன்றி பழையபடி அந்த இடத்த நீங்கள் ஆட்சியை பிடிப்பீங்கன்னு பைபிளில் தீர்க்க தரிசனமாக இருக்குது. அதே போல் 1947 பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ஒரு இஸ்ரேல் நாடே இல்லாமல் போன ஒரு கண்ட்ரி திரும்பவும் ஒரு நாடாக உருவாயிட்டு. இது சரித்திரம், நீங்கள் பைபிளுக்குள்ள வாசித்து பார்த்தா எல்லாமே தெரியும். அப்போ இது வந்து தேவனுடைய சித்தத்தின்படி அந்த நாடு உருவாகிருக்கு. இனி வந்து அதை அழிக்க முடியாது, இனி அழிக்க முடியாது. இஸ்ரேல் அழிக்க முடியாது. ஆமாம், அந்த காசா முழுக்க இஸ்ரேல் பக்கம் வந்துருமா? காசா வந்தால் பீஸ்ஃபுல் வரும், வராது. காசா வராதனால நான் சண்டை தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் இது எந்த உலக அழிவு மாதிரி சொல்றீங்க நீங்க? அந்த உலக அழிவுக்கு தான் சொல்றேன். இப்போ வந்து நம்ம யார் கூடலாம் டச்சில் இருக்கோம்? இஸ்ரேல் கூட ஒப்பந்தம். அது மோடிஜியால் தான். நிறைய பேர் மோடியை பிடிக்கலப்பாங்க. மோடியால் தான் ஃபர்ஸ்ட் ஒப்பந்தம் இந்த உலக இந்திய வரலாற்றில். இஸ்ரேலோட ஒப்பந்தம், அமெரிக்காவோட நல்ல நெருங்கிய ஒப்பந்தம் இப்படி இருக்குது. அதே போல் இந்த பக்கம் வாங்க, ரஷ்யாவோட புதின் அவருடையும் நம்ம மோடி உடன்படிக்கை வச்சுருக்காரு. இந்த பக்கம் ரஷ்யாவும் உக்ரைனும் அடிச்சுக்கிட்டாங்கல்ல, அந்த நேரத்தில் மோடி வந்து சைலண்ட்டாக இருந்தார். ஏன்னா இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணால் அங்கேருந்து ஃபியூவல் வருது 2 போகும் ரஷ்யாவில். அது அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணால் மோடி யார் ட்ரம்ப் இவங்கெல்லாம் எதிரியாக மாறிடுவாங்க. அதனால் சைலண்ட்டாக இருந்தார். எல்லோரும் எங்கள் சமாதானத்துக்கு இந்தியா ஏன் செயல்படலைனாங்க. அவர் ரொம்ப அதான் அரசியல் ஞானி. இப்போ அடுத்த வீட்டு சண்டையில் போய் தலையை கொண்டு விட்டால் இவருக்கு எல்லாம் பாதிப்பு வந்துடும் இந்தியாவுக்கு. இவருனா இந்தியாவுக்கு. அப்போ அதில் ஜென்டில்மேனாக பிஹேவ் பண்ணார். 2 பக்கமும் தலையிடாமல் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தார். அதனால் இப்போவுமே நம்மளே எடுத்துக்கிட்டுங்களேன், நம்ம எந்த பக்கம் இருக்கோம்? பாலஸ்தீன் பக்கம் கிடையாது. நீங்கள் பாருங்கள், அமெரிக்கா இஸ்ரேல் இந்த பக்கம் தான் இந்தியாவே இருக்குது. நீங்கள் இந்தியா வந்து மதங்காங்க. இது அவர் என்ன இந்துக்கு சப்போர்ட்டு, அவர் இந்து தீவிரவாதி மாரி ஏதோ சித்தரிக்காங்க. ஆனால் அவர் உறவு வச்சுருக்கேங்க அமெரிக்கா கூட இஸ்ரேலோட தான் உறவு வச்சுருக்காரு. அது அரசியலில் இவர் மெஜாரிட்டியை காட்டி வராங்க. ஆனால் காசாவை கிட்டத்தட்ட இஸ்ரேல் கொஞ்சமாக காலி பண்ணிருச்சுல்ல? இல்லை, காலி பண்ணி இஸ்ரேல் இடத்துக்குள்ளே தானேங்க காசான்னு இருக்குது. அது நீங்கள் அல்லாட்ட பிரித்து நீங்கள் ஆகாயத்தெல்லாம் பறந்து போகணும். டெல் அவிவ் போனால் எப்படி போவீங்க? ஜெருசலேம்லேருந்து டெல் அவிவ் போனால் எப்படி போவீங்க? மேலே வழி தான் போகணும். தர வழியாக போனால் காசா வழியாக தான் போய் ஆகணும். அப்போ அதை தான் இது இவங்க ஒன்று இஸ்மவேலருங்கிற பாலஸ்தீன் விட்டு கொடுக்க வேண்டும். அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அவருடைய ஜீன் அப்படிப்பட்ட ஜீன், எதிர்க்கிற ஜீன். முக்கியமான தலைவர்கள்லாம் காலி பண்ணிட்டாங்க. திரும்ப புதுசாக குஞ்சு முளைச்சி வந்துடுறது. இப்போ உங்களுக்கு எப்படி அடுத்த ஜென்ரேஷன் வருது? இப்போ அந்த அடிபட்டு அந்த பிரெயினில் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க சிறு குழந்தையா, 5 வயசு 4 வயசு குழந்தைகள் இந்த பாம் விழுந்து கை கால் போய் அவங்க தான் வன்மம் கொண்டு ஒரு 20 வருஷத்தில் அவன் டெரரிஸ்டுமே ஆயிடுவான். சிறு வயதில் காயம், அப்பாவை இழந்து, அம்மாவை இழந்து, தங்கச்சி இழந்து, தம்பி இழந்து, வீடை இழந்து ரோட்டில் இருக்கவே அந்த குழந்தை உள்ளத்தில் பாதிச்சிடும். இது வந்து விஷம் போல் ஏறும். இந்த பிள்ளை 15 வயசில் வாலிபையன் ஆயிடுவான். இவன் டெரரிஸ்ட் மாரி ஆகும். அடிப்பேன், விடக்கூடாது, எங்கள் அப்பாவை கொண்டுட்டான், எங்கள் அம்மாவை கொண்டுட்டான், இதை இஸ்ரேலில் விடமாட்டேன்பா. இப்படி தான் டெரரிசம் உருவாது. இல்லை, தீர்வே இல்லைன்னு சொல்கிறீங்களே? தீர்வு இல்லைன்னு சொல்கிறேன். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போது இந்த ஒரு காலத்தில் அமைதி வந்தானோ வரவே வராது. அது அந்த மாதிரி இருக்க முடியுமா? எந்த ஒரு போருக்கும் தீர்வு வருது இல்லை, இது வராது. இது வந்து இன பிரச்சனை, மத பிரச்சனை, இன பிரச்சனை. பாலஸ்தீன் ஜூஸ், ஏன்னா இஸ்மவேல் இஸ்ரவேல், இன பிரச்சனை, மத பிரச்சனை. இது 2 பேரும் வெல்த்தில் அதிகம். அதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே அவனும் என் பிள்ளை தானே அப்படின்னு சொல்லும்போது அவனையும் ஆசீர்வதிக்கிறாரு. நீங்கள் பாருங்கள், இஸ்ரவேலரும் பாலஸ்தீன் இவங்க 2 பேருமே வெல்த்தாக இருப்பாங்க. நீங்கள் என்ன ஆயில் எடுக்கக்கூடிய இடங்கள்லாம் பாருங்கள், அவ்வளோ இஸ்லாமியர்கள் உள்ள இடம் தான். வெல்த், பயங்கர வெல்த்து. அமெரிக்கரும் வெல்த்தாக இருப்பாங்க, இஸ்ரேலுக்காரங்களும் வெல்த்தாக இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வெல்த். ஏன்னா இறைவன் அல்லாஹ் வந்து அன்னைக்கே ஆசீர்வதிச்சார்.
அவனும் வாம்பிள்ள தான் இவனும் வாம்பிள்ள தான், ரெண்டு பேரையும் ஆசிரியப்பான். ஆனால் உண்மத்துக்கு அவனத்துக்கு விரோதத்தை உண்டு போனேன். இந்த பாண்டை எப்படி எடுப்பீங்க? சண்டே போட்டுட்டே இருந்தால் அப்புறம் வெல்த் என்னத்துக்காகும்? ஏன்னா கீழ்ப்படியாமல் போய் வந்த உறவு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களை பாரு, இவ்வளவு திரளாக உன் சந்ததியை பெருக போடுவேன். ஒரு நாள் கடற்கரை கூட்டு போறாரு, இந்த கடற்கரை மண்ணை உன்னால் என்ன கூடுமா எண்ணிப்பாரு, இவ்வளவு திரளாக உன் சந்ததியை கொண்டு வருவேங்கிறாரு. மனைவி பேச்சை கேட்டு நமக்கு வயசாயிட்டு எனக்கும் பிள்ளைங்க பெறக்கூடிய இதெல்லாம் நின்று போச்சு, அதனால நீர் ஏதாவது அடிமை பெண்ணோட உறவு வச்சு உமக்கு வாரிசை உண்டு பண்ணு சொல்லி மனைவி சொன்னதுனால இவர் ஒரு வாரிசை உண்டு பண்ணி, அதுதான் இஸ்மவேலர், அதுதான் இன்னைக்கு பாலஸ்தீன். அப்போ வந்து இவர் ரெக்யூஸ் பண்ணுறாரு, அது ஏன் வித்து தானே, இது ஏன் வித்து அது ஏன் வித்து தானே, தயவுசெய்து இஸ்மவேலையும் ஆசீர்வதிங்க. அப்படிங்கும்போது தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் விரோதத்தை உண்டு பண்ணுவேன். இந்த பாண்டை நீ உடைக்க முடியாது. பங்காளி சண்டை தேவனால் எல்லாம் வல்ல இறைவனால் எழுதப்பட்ட ஒரு வாக்கு. ஆனால் முடியவே முடியாதுன்னு சொல்கிறீங்க. முடியாது தானே, அதான் சொல்லிகிட்டே இருக்கேன், முடியாது. உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைதி கொண்டு வர முடியுமா? எங்கே எப்படி வீட்டுக்குள்ளேயே 5 பிள்ளை, அப்பா அம்மா 2-3 பிள்ளைகளுக்கு ஒற்றுமை இல்லை. இப்படிங்க இத்தனை நாடு எப்படி ஒன்றா? எத்தனை ரத்தம் சிந்தப்படுது, எத்தனை பேர் உயிரிழக்கிறாங்க, எத்தனை பேர் அனாதை ஆகிறாங்க, 2 பக்கமுமே. அதான் இல்லை, இப்படி தான் இருக்கணும்னு கடவுளுடைய சித்தம். அதாவது இன்னொரு சிம்டம்ஸு உலக முடிவுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ராஜ்யத்துக்கு ராஜ்யம் சண்டை வரும், இதெல்லாம் பைபிளில் இருக்குது. நிலநடுக்கங்கள், பஞ்சம் உண்டாகும். இப்போ இந்த யுத்தம் வந்தோடனே அடுத்து பஞ்சம் வந்துடும், அப்புறம் நிலநடுக்கங்கள் ஆங்காங்கே உண்டாகிட்டு இருக்கு. நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறோம். இதெல்லாம் அடையாளம். ஆனால் கடைசியில் இந்த இதையும் சொல்லியிருக்காது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து நாட்களில் நடக்கும், அப்பொழுது தான் முடிவு வரும். இப்போ அது அடையாளம் தான் இந்த செக்ஷுவல் பாவங்கள் அதிகமாக தலைவிரிச்சாடுது. இது கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு. புனிதமாக எண்ணக்கூடிய புண்ணியத்தலமாக எண்ணக்கூடிய இந்து மார்க்கத்துடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் லெஸ்பியன் அதுன்னு வர ஆரம்பிச்சு ஒரே ஊர்வலம் வராங்க. ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அந்த லெவலுக்கு தள்ளப்பட்டுச்சு. இதுவும் தேவ சித்தம் தான். இப்படி நடக்கும் என்று எழுதப்பட்டது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே கொஞ்சம் காலம் தான் ஓடும். பாப்புலேஷனும் பெருகிட்டு 138 கோடி. அந்த இந்தியாவில் எவ்வளவோ பாப்புலேஷன் கூடிக்கிட்டே இருக்கும். போர் அமைதி சமீபத்தில் வாய்ப்பு இல்லை டெம்பரரியா, அதாவது மூச்சு வாங்குறதுக்கு. இப்போ வந்து பட்டாசு தயாரிக்காங்க சிவகாசியில். தீபாவளிக்கு எல்லாம் போட்டு முடிச்சிருந்தான், அடுத்தாப்புல விட்டுருந்தாங்களா, அடுத்த தீபாவளிக்கு இப்பவுமே பட்டாசு தயார் பண்ணுவாங்க. அதே போல் 2 பேரை நீ வெப்பன்ஸ் தயார் பண்ணுறதுக்கு மூச்சு வாங்குற நேரம் எல்லாம் டப்புன்னு பட்டாசுமே போட்டு முடிச்சிட்டாங்க. இனி அதை தயார் பண்ணுறதுக்கு ஒரு பிரீத்திங் டைம். உடனே இவங்களும் தயார் பண்ணுவாங்க, அவங்களும் தயார் பண்ணுவாங்க. 2 பேரும் ப்ராக்டிக்கல் பார்க்குற களம் தான் அது. நீ பெருசா நான் பெருசா பட்டாசு அடித்து பார்ப்பாங்க. இந்த நிகழ்ச்சி கருத்திலே கூர்மைக்காக பிஷப் காட்ஃப்ரே நோபல் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.